எதிர்த்து பேசிட்டு நேரோட பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறேன். இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருள் தமிழகத்தில் மீண்டும் மெரினா புரட்சி ஏற்படும். சல்லிக்கட்டிற்காக மிகப்பெரிய அளவிலே மாணவர்கள் ஒன்று கூடிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதை நினைவு கூர்ந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற இந்த மாட்டு இறைச்சி சர்ச்சை தொடர்பான போராட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, தமிழகத்தில் மீண்டும் மெரினா புரட்சி ஏற்படும், மத்திய அரசுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை. இந்த போராட்டங்களும் அதற்கான புதிய விளக்கங்களும் இதுவே இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருளாக இருக்கிறது. கூடுதலாக ஐஐடியில் நேற்று தாக்கப்பட்ட மாணவர் சூரஜுக்கு ஆதரவாக இன்றைக்கு பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஐஐடியில் இன்றைக்கு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஐஐடிக்குள் வளாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தையும் மாணவர்கள் இன்றைக்கு நடத்தினார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற பொழுது ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார். மாட்டிறைச்சி சாப்பிட்டு இருக்கிறவர்கள் மீது அவ்வளவு அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் மாட்டிறைச்சியை சாப்பிட்டு விட்டு போராடுங்கள், அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று தன்னுடைய எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். இதுவே விவாத பொருள். பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு இந்த அமர்விலும் கூட தொடர்ந்து நீடிக்கிறார் திமுகவின் சார்பில் திரு கண்ணதாசன். மீண்டும் கூட ஒரு முறை அவரை வரவேற்கிறேன். ஏபிவிபி மாணவர் அமைப்பின் சார்பில் திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் தமிழக பாஜகவின் சார்பில் இந்த அமர்விலும் நம்மோடு தொடர்கிறார். திரு சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். நம்மோடு இன்னும் கூட காவேரி தனபாலன் அவர்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலும் தொடர்ந்து போராட்ட களங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அகிலா அவர்கள் கோவை அரங்கிலிருந்தும் இணைய இருக்கிறார்கள் என்பதை முன்னதாகவே தெரியப்படுத்தி வாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு கண்ணதாசன், தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய அந்த உங்களுடைய போராட்டத்திற்கு எதிர்வினை, அதில் இன்னும் கேள்வியை நகர்த்துறேன். மாட்டிறைச்சியை சாப்பிட்டு விட்டு போராட்டம் நடத்துங்கள், பார்க்கலாம், அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு கேள்வி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிஜேபியிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு அசட்டுத்தனமான ஒரு விவரமில்லாத கேள்விகள் கேட்கலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். இப்போ கேட்குற உணவு பழக்கம் என்பது அவர்களுடைய விருப்பம். இப்பொழுது நான் ஒரு முழுக்க ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய குடும்பத்தை பிறந்தாலும் நான் சிறு வயதிலிருந்து அசைவம் சாப்பிட்டது கிடையாது. அது அவருடைய வழக்கம். ஆனால் ஒரு அரசியல் தலைவர், ஒரு பொது சேவையில் ஈடுபடுபவர், பொது தளத்தில் இருப்பவர் என்ற பார்வையில் மற்றவர்கள் உரிமையில் தலையிடும் பொழுது அதை பற்றி சுட்டி காட்டுவது என்பது தவறு என்றால் அது நிச்சயம் செய்து கொண்டு தான் இருப்போம். அது காலங்காலம் நடக்கூடிய ஒன்று. இப்பொழுது சில விஷயங்களை பற்றி தமிழிசை பேசினா நீங்கள் இது மாதிரி செஞ்சு காட்டுங்கள்லாம் சொல்கிற கொண்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இவர்கள் இந்த மாட்டிறைச்சி பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய உணவு வழக்கம் என்பது அரசமைப்பு சட்டத்தின்படி கிட்டத்தட்ட ஒரு அடிப்படை உரிமை உணவு பழக்கம் என்பது. ஆனால் நீ இப்படி உடை உடுத்த வேண்டும், இதுதான் சாப்பிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் கேட்குறோம். இப்போ பிஜேபி சொல்கிறாங்க, நாங்கள் யாரும் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாட்டை இறைச்சிக்காக வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் மாட்டை அப்படியே அவன் முழுங்க முடியும். அவங்க சாப்பிட்றவங்க, அது சாப்பிட்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டல்லவா, அதை மதிக்கணும்ல. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். மாடு அறுக்கக்கூடாது, வெட்டக்கூடாது, இறைச்சிக்காக வெட்டக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் எப்படி சாப்பிட முடியும்? இது ஆனால் அவங்க எப்படி வாதாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. இது எப்படிப்பட்ட விவாதம் என்பதை தமிழிசை அவர்கள் தான் விளக்க வேண்டும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இவர்கள் முழுக்க ஒரு பிரச்சனை உண்டு. இந்த 3 ஆண்டு காலத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று யாரும் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்பதற்காக மரியாதை சேகர்கள் கூட தெரியும், அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு சாணக்கியத்தனம் இருக்கும். என்ன சாணக்கியத்தனம்னா, மன்னர்கள் மீது மக்கள் ஏதாவது குறை கூறுகிறார்களா, ஒன்றும் பண்ணாத, இரவில் ஒருவனை மரத்தில் ஏறி கத்தவிடு, மக்கள் மறுநாள் அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த சாணக்கியத்தனத்தை மோடி அவர்கள் மிக தெளிவாக பின்பற்றி இந்த 3 ஆண்டு சாதனைகளை பற்றி மக்கள் எதுவும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கிளப்பி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டார். நீங்களும் கூட அப்படின்னா அதுக்கு ஈல்டாகிறீங்களா? நாங்க போராட்டம், இது ஒரு எங்கள் அரசியல் கட்சியினுடைய ஒரு போராட்டத்தின் ஒரு அங்கம் தான். இது பல்வேறு பிரச்சனை திராவிடம் போராடுகிறது. நீங்க பார்க்கலாம், விவசாயிகள் போராட்டமாகட்டும், குடிநீர் பிரச்சனை ஆகட்டும், எல்லாவற்றையும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது வெகுஜன மக்களை, பாமர மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் திராவிடம் இதில் அங்கங்க பல்வேறு இயக்கங்கள் அல்லது அமைப்புகள், உணவு சார்ந்த செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்கள். இன்ன பிற மாநிலங்களில், கேரளா போன்ற மாநிலங்களில் ஆளும் அரசே, மாநில அரசே கடுமையான எதிர்வினைகளை ஆற்றுகிறது. ஆனால் நீங்க கொஞ்சம் மிகைப்படுத்துகிறதோ திமுக அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. மீண்டும் ஒரு மெரினா புரட்சி ஏற்படும் அப்படிங்கிற வாதம் எல்லாம்
எந்த அளவிற்கு கொஞ்சம் அதீதமான இது ஒரு குறியீடு தான். அந்த மெரினா போராட்டம்ன்றது ஒரு குறியீடு. எப்படிப்பட்ட குறியீடு என்றால், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி, இது கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு திணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால், அரசமைப்பு சட்டத்தை மீறி திணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் தான் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு பெரிய போராட்டமாக நடத்தக்கூடியன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெரினா போராட்டம் எப்படி வந்தது? அந்த போராட்டம் ஜல்லிக்கட்டை பற்றி பல ஆண்டுகளாக போராட்டத்தை நடத்தி, ஒரு 3 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி எதுவும் இல்லை என்ற பொழுது மாணவர்கள் தன்னெழுச்சியாக பொதுமக்கள் துணையுடன் ஒரு போராட்டத்தை வெற்றெடுத்தார்கள். எப்படி தியானன்மன் சதுக்கத்தில் மாணவர்கள் போராட்டம் நடந்து சீன அரசுக்கு ஒரு பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்தியதோ அதை போல. ஆனால் திரு கண்ணதாசன், நீங்க இப்ப உலக வரலாறுலாம் சொல்றீங்க. திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு, இது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டம், பசுவதை தடுப்பு குறித்து அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் படித்து பார்க்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல ஸ்டாலின் படிக்கட்டும். ஏற்கனவே இது இங்கே இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஒரு சுட்டிக்காட்டு. நான் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அறிவு ஜீவி எச் ராஜாவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த 48வது உறுப்பை பத்தி சொல்றாரு. அதுல விவசாயம், கால்நடைகள் இவற்றை அறிவியல் பூர்வமாக பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. இவன் ஏன் அறிவியலை விட்டுட்டார்? இவரு வெறும் கால்நடையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அறிவியல் வளர்ச்சிக்கு விவசாயிகள் கோமணத்துடன் நிர்வாணத்துடன் போராடிய பொழுது இந்த எச் ராஜா அவர்கள் எல்லாம் தேச துரோகிகள்னு பேசலையா? அப்பொழுது அரசமைப்பு சட்டம் தெரியலையா? நான் இன்னொன்னு கேட்கிறேன், அதுக்கு அடுத்த பிரிவை அவர் படிச்சு பார்க்கட்டும். பிரிவு உறுப்பு 49ல வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நினைவிடங்களை அழிக்கவோ உடைக்கவோ கூடாதுன்னு இருக்குத. இவங்க அயோத்தி பாபர் மசூதி எப்படி இடிச்சாங்க? வரலாற்று சின்னங்களை, அரசமைப்பு சட்டத்தை இவங்க மீறிதான் செயல்பட்டாங்க. இவர்களுக்கு வசதியானால் அரசமைப்பு சட்டம் என்பதும் மற்றவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து அரசமைப்பு சட்டத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எச் ராஜா போன்றவர்கள் அறிவு வளர்ந்து விட்டா நாங்க நினைக்கிறோம். நான் திருப்பி வரேன். திரு சேகர், அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கான, இந்த போராட்டங்களுக்கான எதிர்வினைகள் அப்படிங்கிறது முதல்ல நீங்க ஸ்டாலின் சொன்ன கருத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது மீண்டும் ஒரு மெரினா புரட்சி ஏற்படும் என்ற துணையில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த வாதத்தையும், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்வினைகளையும் உங்களுடைய பார்வையில் நீங்கள் பதிவு செய்யுங்க. இல்லை, கண்ணதாசன் அவர்கள் பேசுகின்ற போது இன்னைக்கு தமிழ்நாடு முழுசாக ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள். அதில் ஸ்டாலின் எப்போதும் போல் எழுதி கொடுத்ததை படித்திருக்கிறார். இப்படி சொன்னால் கண்ணதாசனுக்கு கோபம் வரும். ஏன்னா மெரினா புரட்சி வெடிக்கும்னு சொன்னார். நான் ஒரே ஒரு கேள்வி, சின்ன கேள்வி தான் கேட்குறேன். எனக்கு பெரிய அளவில் ஸ்டாலின் அளவுக்கெல்லாம் பெரிய ஞானம் கிடையாது. மெரினாவில் அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தட்டும், மெரினாவில் ஒரு போராட்டம் நடத்தட்டும். அவர் அந்த போராட்டத்தை நடத்திட்டு அப்புறம் புரட்சிக்கு போகலாம். ஒரு போராட்டமே திராவிட முன்னேற்ற கழகத்தாலே மெரினாவிலே இப்போது நடத்த முடியாது. ஏற்கனவே நடந்த புரட்சி என்பதில் இவங்க கட்சிக்காரங்க இவரை சந்திச்சவங்களெல்லாம் விட்டு கண்ணாபினான்னு பேச சொன்ன சில விஷயங்கள். எனவே இன்றைக்கு மெரினாவிலே ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்த முடியாத ஸ்டாலின் புரட்சி வெடிக்கும்னு சொல்றாரு. நான் அதுக்கு போகல, நான் ரொம்ப சிம்பிளா பேசிக்கிறேன். இப்ப இந்த விஷயத்துல எங்களுடைய உணவு பழக்கத்தில் இவர்கள் தலையிட யார்? இந்த மாட்டுக்கறி உண்ணக்கூடாது என்று இப்ப இந்த போராட்டம் முழுசா அப்படிதான் நடக்குது. எல்லா இடங்களிலும் அதுதான் பேசப்படுகிறது. இப்ப போடப்பட்டிருக்கிற இந்த ஜிஓவில், இந்த ரூல்ஸ்ல எந்த இடத்திலையும் நீங்கள் மாட்டுக்கறி உண்ணக்கூடாது என்பது இருக்கிறதா? அதை சுட்டி காட்ட முடியுமா? இல்ல. பொது இடத்தில் சிறுநீர் கழிக்காதே அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொது இடத்தை தூக்கி அப்படியே ஒரு போஸ்டர் போட்டு ஓட்டிட்டு சிறுநீர் கழிக்காதேன்னு சொன்ன மாதிரி இவங்க இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இவர்களுடைய நோக்கம் எதையாவது பிடித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு, ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டினுடைய மக்கள் பிரிக்கப்பட முடியாதவர்களாக ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள். திரு சேகர், இந்த நோக்கத்தை சந்தேகப்பட வேண்டாம், திசை திருப்ப வேண்டாம் அப்படிங்கிறீங்க, ரைட்? நிச்சயமாக. ஏன்னா 125 கோடி மக்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு மதக்கலவரம் இல்ல, ஒரு இடத்துல குண்டுவெடிப்பு இல்ல. 3 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு சமதர்ம சமுதாயம் இருக்கிறது. இப்போது எதையாவது வைத்து உடைக்க வேண்டும் என்று இவர்கள் புரளி கிளப்புகிறார்கள். இல்லவே இல்லையாங்க. ஒருவேளை இந்த ஐயங்கள் எழுவதற்கான 3 ஹைகோர்ட் 3 விதமாக சொல்லி இருக்கிறது. ஒருவேளை இந்த ஐயங்கள் எழுவதற்கு இவை காரணியாக இருக்குமா அப்படிங்கிற சில வாதங்களை வைக்கிறேன். நீங்க அதற்கான உங்களுடைய பதிலை சொல்லுங்க. மே 28, 2015 அன்று வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் குறிப்பிடுறேன். மாட்டிறைச்சி இல்லாமல் வாழ முடியாதவர்கள் பாகிஸ்தான் செல்லலாம்.
இது மத்திய அமைச்சருடைய கருத்து. முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து. மாட்டிறைச்சி சாப்பிட்டு தான் வாழணும்னா நீங்க பாகிஸ்தான் செல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இதற்கு மறுப்பையும் மத்திய உள்துறை இணையமைச்சரே சொல்றாரு, கிரண் ரிஜிஜு. அது என்னுடைய உரிமை, இதுல நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மறுப்பையும் அவரே கேட்கிறாரு. நீங்க மாட்டிறைச்சி சாப்பிடுவதை நாங்கள் தடுப்பது நோக்கம் அல்ல அப்படிங்கிற வாதத்தை மீண்டும் மீண்டும் வைக்கின்ற பொழுது அதுதான் நோக்கம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக இது போன்ற வாதங்கள் அமைகிறதா அப்படிங்கிறது கூடுதலா தமிழ்நாட்டிலிருந்து நான் ஒரு வாதத்தை சொல்லிடுறேன். மாட்டிறைச்சி தான் சாப்பிடணும்னு சொன்னா அதுக்கு போய் நீங்க நாய்க்கறி சாப்பிடுங்கன்னு திரு ஹெச் ராஜா சொன்னார். இதுவும் ஊடகங்களில் பதிவாகி இருக்கிறது. எனில் மாட்டிறைச்சியை தடை பண்ணுவதுதான் இவருடைய மறைமுக நோக்கம் என்பதற்கான ஆதாரங்களாக இது போன்ற வாதங்கள் வைக்கப்படுகின்றன. இல்ல, ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அந்த கருத்துக்கு மறு கருத்து இன்னொருவர் சொல்லுகிறார். அந்த ஒரு கருத்து எடுத்துக்கொண்டு உலகளாவிய அளவிலே அதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆகவே எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டோம், இவர்கள் இப்படித்தான் என்று அவர்களுக்கு ஒரு பிராண்டிங் செய்வது என்பது இன்றைக்கு வழக்கமாக போய்விட்டது. அந்த மாட்டு இறைச்சி சாப்பிட வேண்டியவர்கள் பாகிஸ்தானுக்கு போனது தப்புங்கிறத அடுத்தாப்புல இன்னொருத்தர் சொல்லிட்டார். சொன்னதற்கு அப்புறம் அதற்கு மறுப்பு தெரிவித்தவருடைய வாதத்தை விட சொன்னவருடைய வாதம் தான் அதிகமாக பேசப்படுகிறது. அதாவது அந்த அக்லப் மாட்டு இறைச்சிக்காக கொல்லப்பட்டார் என்பது ஒருபுறம் இருந்தாலும், அது இல்லை என்று பின்னாலே நிரூபணமானாலும், கர்நாடகாவிலே பசு கோசாலை வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருந்த ஒருத்தர் இதற்காகவே வெட்டி கொல்லப்பட்டார் என்பது வெளியிலே தெரியாத விஷயம். அதை பற்றி விவாதங்கள் இல்லை, அதை பற்றி செய்திகள் இல்லை. ஒரு தரப்பாகவே செய்திகள் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு அது விவாதிக்கப்பட்டது, அதற்கு ஒரு தீர்ப்பு தரப்படுகிறது. இவர்களாகவே தீர்ப்பு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று சூரஜ் தாக்கப்பட்டதனுடைய நோக்கமாக அதன் பின்னால் இருப்பது அவர்கள் அங்கே மாட்டுக்கறி விருந்து நடத்தினார்கள் என்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனில் மாட்டு இறைச்சியை சாப்பிடுபவர்களை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்கள் நோக்கம் அப்படிங்கறதா மீண்டும் மீண்டும் அங்கே கேள்வியாக்கப்படுகிறது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் செந்தில் அவர்களுக்கு. பத்திரிகைகளில் இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தி, இந்த சூரஜ் என்பவர் தாக்கப்பட்டார், அதற்கு அவரை சேர்ந்த பரமேஸ்வரன் என்பவர் இப்படி தாக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தாக்கியது? தாக்கியது மணிஷ்குமார் ஜெயின் என்கின்ற இன்னொரு மாணவர். அவர் ஏன் தாக்கினார்? இவர் 2 நாளைக்கு முன்னால மாட்டுக்கறி சாப்பிடுகின்ற திருவிழாவை நடத்தியவர். மாமிசமே சாப்பிடாத, வெங்காயமே சாப்பிடாத இன்னொரு நம்பிக்கை உள்ள ஒருத்தர். அந்த நம்பிக்கை இருக்கிறவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து மாட்டுக்கறியை சாப்பிட்டது மட்டுமில்லாமல் வாக்குவாதம் நடைபெற்ற போது அவரை இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். ஆனா இவருக்கு கண்ணுல காயம், உடம்புல காயம் படம் காமிச்சாங்கல்ல, அவருக்கு என்ன காயம்னு யாரும் காமிக்கலையே. அவருடைய படமே வரலையே, அவருடைய செய்தியே வரலையே, அவருடைய ஸ்டேட்மெண்டே வரலையே. அவர் கை முறிந்து ஆஸ்பத்திரியில பல காயங்களோட படுத்த படுக்கையா இருக்கிறார் செய்தி. அது யாரும் காமிக்கலையே. ஒரு தரப்பு செய்திகள், ஒரு தரப்பு தீர்ப்புகள் மட்டுமே சொல்லப்படுவது ஜனநாயகத்தினுடைய சரியான அம்சம் இல்லை. எனவே இந்த செய்தியை சொல்லுங்க. இப்ப அதற்கு மட்டுமல்ல அந்த மணிஷ்குமார் ஜெயின் திரு சேகர், அந்த கேள்வியோட நான் நகர்த்தேன். மணிஷ்குமார் ஜெயின் பீகாரை சேர்ந்தவர். மணிஷ்குமார் ஜெயின் எந்த பின்னணியும் இல்லாதவர். தளபதி அவர்கள் மெரினா போய் போராட்டம் சொன்னாரு. கடந்த சட்டசபை கூட்டம் முடிஞ்சோன்னு எங்க போய் போராட்டம்? நீங்க மாநில அரசுக்கு எழுதி கொடுத்து படிக்க வைக்கிற மாதிரி மற்ற ஆளுமையில் இருக்கிறாங்க. நான் வரேன். அகிலா நம்மோடு இணைந்திருக்கிறார் கோவை அரங்கிலிருந்து. அகிலா, வரவேற்கிற நிகழ்ச்சிக்கு. திரு சேகர் அவர்கள் வைத்த அந்த வாதம் தான், இரு தரப்பு மாணவர்களுக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தரப்பு மாணவர்கள் சார்ந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன, அது சார்ந்த செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. இன்னொரு தரப்பு மாணவரை பற்றி ஏன் பேச மறுக்கிறீர்கள், அல்லது அது சார்ந்த போராட்டங்களோ செய்திகளோ ஏன் இடம்பெறவில்லை? நோக்கம் மாட்டிறைச்சியை தடை செய்வதல்ல அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வை? என்கிற மாணவன் ஐஐடில தாக்கப்பட்டிருக்கான். தொடர்ந்து அங்க இருக்கிற ஐஐடில இருக்கிற மாணவர்கள் அதற்கான உள்ளிருப்பு போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. எங்களுடைய சக மாணவ பிரதிநிதிகள் கிட்ட நாங்க பேசினோம். சூரஜ் என்கிற மாணவன் ஞாயிற்றுக்கிழமை மாட்டுக்கறி விருந்து நடந்த இடத்துல இருந்திருக்கான். அது ஐஐடில மெஸ்ஸுக்குன்னு ஒரு கட்டடம் இருக்கு. 6 மெஸ்கள் அந்த கட்டடத்துல இருக்கு. ஐஐடியில் இருக்கிற மாணவர்கள் மாதத்துக்கு மாதம் நான் இந்த மெஸ் இந்த மாசம் சூஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணிட்டு அதற்கான ஃபீஸ் கட்டிக்கலாம். சூரஜ் என்கிற மாணவன் ஜெயின் மெஸ் சூஸ் பண்ணிருக்கான். அவன் டெய்லியும் அந்த ஜெயின் மெஸ்ல தான் சாப்பிடுறான்.
ஞாயிற்றுக்கிழமை மிஸ் கட்டிடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு புல்வெளியில மாட்டுக்கறி விருந்து நடைபெற்றிருக்கு. அந்த விருந்துல இவன் பங்கு பெற்றிருக்கான். செவ்வாய்க்கிழமை மதியானம் அவன் மெஸ்ஸுக்கு போகும் பொழுது நீ மாட்டுக்கறி விருந்துல பார்ட்டிசிபேட் பண்ணுன இங்க, அதுக்கப்புறம் எதுக்கு ஜெயின் மெஸ்குள்ள வந்து சாப்பிட்டிருக்க அப்படின்னு. அதுவும் மாணவர்கள் பாதி பேர் எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் குறைவான மாணவர்கள் இருக்கிற சமயமா பார்த்து ஒரு 8 வட இந்திய மாணவர்கள் வந்து அனூப் அண்ட் சூரஜ் 2 பேரும் சாப்பிட போயிருக்காங்க. அனூப் என்கிற மாணவனை 2 பேர் கையில புடிச்சு நிறுத்திட்டு சூரஜ் மாணவனை தாக்கி இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ட வேறொரு இடத்துல நடந்த மாட்டுக்கறி விருந்துல பங்கு பெற்ற அந்த மாணவன் அது கழிவாக வெளியே கூட போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜெயின் மெஸ்ல சாப்பிட, அதுவும் அவன் தினமும் அந்த மெஸ்ல தான் சாப்பிடுறான், அவன் அங்கதான் சாப்பிடுறதுக்கு டிக் பண்ணி ஃபீஸ் கட்டி இருக்கான். அந்த மெஸ்ஸுக்கு சாப்பிட போனதுக்கு அடிச்சிருக்காங்க. இவர் வந்து ஏதோ பக்கத்து டேபிள்ல அவன் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது வந்து அடிச்சது மாதிரி சொல்றாரு. எவ்வளவு அழகாக திசை திருப்புறது, எவ்வளவு அழகாக ஒரு வர்ணம் பூசுறது. மாணவர்கள் மேல ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு மாணவன் போராட வந்தா அவன் மீது வர்ணம் பூசுவது இது நடக்குது சார். வந்து இன்னொரு மாணவன் அடிபட்டிருந்தா தானே அவனை காமிக்க முடியும். அடிப்பட்ட மாணவனை எல்லா ஊடகங்களும் காமிக்கிறாங்க. அவன் இதை விட அவன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிற மாதிரி நடத்திருக்காங்க. அவனுடைய கண் பாதிக்கப்பட்டிருக்கு. முதல்ல சங்கர நேத்ராலயால கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அப்பலோக்கு கூட்டிட்டு போய் இப்ப வச்சிருக்காங்க. அவனுடைய கண் ஐபால் வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கிறதுனால அவனுடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கா, கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு டெஸ்ட் பண்ண முடியல. அந்த வீக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் பண்ணவே முடியும். ஒரு மாணவனை இந்த அளவுக்கு தாக்கி இருக்காங்க. இது எதனால? தொடர்ந்து இந்த மாதிரியான ஆட்கள் ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்தை குலைக்கிற மாதிரி மாணவர்கள் கிட்ட இந்த விரோத போக்க விதைக்கிறாங்க. வெளியிலிருந்து அரசியல்வாதிகள் பண்ற காரியங்கள் மாணவர்கள்ட்ட இதை நடக்க வைக்குது. அகிலா, நான் உங்களுடைய கருத்தை அந்த அளவு எடுத்துக்கிறேன். நான் நம்மோடு காவேரி தனபாலன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களும் கேட்கலாம். திரு தனபால், விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு துணை நிற்கக்கூடிய கால்நடைகள், அந்த கால்நடை செல்வங்கள் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவுமே இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த அறிவிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் மாட்டு இறைச்சிக்கும் அது உணவாக சாப்பிடுவதற்கும் தொடர்பில்லை. இது விவசாயிகளையும், இன்னும் சொல்ல போனால் கால்நடைகள் அழிந்து வருவதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை தான் அப்படிங்கிற வாதத்தில் உங்களுடைய பார்வையும் கருத்தும் என்ன திரு தனபால்? இப்போ மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது ஓட்டுகளை பெறுவதற்கான அறிவிப்பு மட்டும்தான். இது நான் எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுங்க, சாப்பிடாம இருங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ வரல. நாங்கள் ஏற்கனவே வறட்சியில் பாதித்து எங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து எங்களுக்கு அடுத்த பயிர் கைவிடும் போதெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது கால்நடைகள். அந்த கால்நடைகளை எங்களுடைய அவசர தேவைக்கு விற்றுக்கிறது விவசாயிகளுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பங்கு. இப்போ நான் என் வீட்டில் ஒரு தேவை, அவசர தேவை வருதுன்னா என்கிட்ட இருக்கிற 2 மாட்டை பிடிச்சி விற்றுட்டு நாங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு வைத்தியம் பண்ணால் பண்ணுவோம், ஒரு திருமணம் பண்ணுவோம், ஒரு கல்லூரியில் படிக்க வைக்கணும்னா இதுதான் எங்களுடைய மூலதனம், சொத்து. அந்த சொத்தை நாங்கள் விற்றா தான் பணம் கிடைக்கும். அப்படி விற்கக்கூடிய ஒரு சொத்தை விற்கக்கூடாதுன்னு அரசு சொன்னுச்சுன்னா அதை வைத்துக் கொள்வதற்கான என்ன ஏற்பாடை இந்த அரசு அறிவிச்சிருக்குங்கிறதா இப்ப எங்களுக்கு தெரியும். இல்ல விற்கக்கூடாதுன்னு சொல்லலைங்கறாங்க. இப்ப விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனால் இறைச்சிக்காக விற்கக்கூடாது அப்படிங்கறதையும் விவசாய ஒரு நீங்க விக்கிறீங்கன்னா அது யாருக்கு தெரியும்? அது யாருக்கு தெரியும்? இந்த விற்க இல்ல ஐயா, நாங்க என்ன சொல்றோம், நான் வித்தது இறைச்சிக்குன்னு யாருக்கு தெரியும்? யார் வாங்குவா? நான் வாங்குறவங்க இறைச்சிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்கள்கிட்ட நீங்க ஒரு தடையை போட்டீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, என்னுடைய தேவைக்கு நான் ஒரு கால்நடை வித்து தான் செய்ய முடியும். அது விற்க முடியாதுன்னு நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா நீங்க இறைச்சிக்குன்னு சொல்லலை, ஆனா வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலே யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு நிலை. ரெண்டாவது, மிக முக்கியமா என்னகிட்ட நான் ஒரு கால்நடை வச்சிருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு கன்று போடும். 3 ஆண்டு இருந்தால் 3 மாடாச்சு. ஏற்கனவே நான் ஓலக்குடிச்சியில் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் 3 மாடு வந்துச்சுன்னா 4வது மாடை நான் வித்தாகணும். நான் வித்தாதான் எனக்கு அந்த மாட்டுக்கு இருக்கிற மாட்டுக்கு தீனி போட முடியும். ஒரு மாட்டுக்கு குறைந்தபட்சம் 25 கிலோ ஒரு நாளைக்கு நான் தீனி கொடுத்தே ஆகணும். 25 கிலோ கொடுக்கறதுக்கு நீங்க விற்கக்கூடாது, அதை இறைச்சிக்கு பண்றாங்களோ எதுக்குமே தடை அப்படின்னு சொன்னீங்கன்னா விற்பனை பாதிக்கும். விற்பனை பாதிச்சா நான் வீட்டிலே வச்சுக்க முடியுமா? அது சாத்தியமா? ஏற்கனவே எனக்கு ஒரு நெருக்கடியில் இருக்கேன். என்னுடைய அவசர தேவைக்கு நான் எங்க கொண்டு விற்பேன்? இந்த சூழ்நிலையில இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா அந்த சட்டத்தினுடைய பாதிப்பை தாங்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தயார் பண்ணிக்கிட்டு தான் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஒரு உதாரணம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட் பொது இடத்துல பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு சட்டம் போட்டிருக்கிறீங்க. எந்த சட்டத்தையாவது நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியுதா? இல்லை நடந்து கொண்டு இருக்கிறதா? எந்த இடத்துல சிகரெட் பிடிக்காம இருக்கான், எந்த இடத்துல சிகரெட் விற்காம இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
மாட்டு இறைச்சிக்காக ஒரு மாடுகளை விற்கக்கூடாதுன்னு சொல்ற நீங்க, நான் என்னகிட்ட இருக்கிற மாட்டை காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க. இப்ப அமெரிக்க அரசாங்கம் இருக்கு, மிக அருமையாக செய்கிறது. ஒரு மாடு பசுமாடு வச்சிருந்தா $2 கொடுக்குது. நீங்க பசுவை பிரதானமா கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு விவசாயி தன்னுடைய மாட்டை தன்னுடைய கஷ்டத்துக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? ஒரு உதாரணம் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்கிட்ட ஏற்கனவே 2 மாடு தான் இருக்கு. என்னால அந்த 2 மாடை தான் பராமரிக்க முடியும். ஒரு மழை வெள்ள காலத்துல வெயில் காலத்துல அந்த மாட்டை நிழல்ல வச்சு வைத்தியம் பண்ண முடியும். ஆனா நீங்க இப்ப இன்னைக்கு 4வது மாடு வரைக்கும் விற்கக்கூடாது, விற்பனைக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அந்த மாடு என்னிடையே தங்கினா நான் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே நான் நலிவடைந்த ஒரு வர்க்கம், எங்க விவசாயிகள் வர்க்கம் நலிவடைந்த வர்க்கம். நாங்க விவசாயிகளுடைய பிரச்சனையை நீங்க கேளுங்க, செய்யுங்க, தீருங்கன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அடுத்த நெருக்குதல், இப்ப எங்களுக்கு அடுத்த நெருக்குதல் இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடியது. அந்த உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிறேன், நம்ம பேசலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மறுப்பு கேட்கலாம். முன்னதாக கார்த்திகேயன் ஏபிபி சார்பில் இணைந்திருக்க அவருடைய கருத்துக்களும் கேட்கலாம். இது பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அரசியல் கட்சிகள் அரசியல் ரீதியாக அதை எதிர்ப்பது, அல்லது விவசாயிகள் தரப்பில் தங்களுடைய ஆதரவையோ எதிர்ப்பையோ தெரிவிப்பது, இந்த திட்டத்தினால் தங்களுடைய சாதக பாதகங்களை தெரிவிப்பது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். இது யார் ஆட்சியில் இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கருத்து மாறுபாடுகளும் முரண்பாடுகளும் வருவது வாடிக்கை. ஆனால் இதில் மாணவர்கள் இதுல அதை கைகலப்பில் ஈடுபடுவது அல்லது மாணவர்களை தாக்குவது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எந்த அளவிற்கு ஆரோக்கியமான நடவடிக்கைகள்? இதுல முதல்ல அவங்க அகிலா பேசின விஷயங்கள்ல சூரஜை அட்டாக் பண்ணதா சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை பீஃப் ஃபெஸ்டிவல் நடந்தது உண்மை. செவ்வாய்க்கிழமை மதியம் அதே ஐஐடியில் ஜெயின் மெஸ்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ரைட்டு, இல்லைன்னு சொல்ல. மனிஷ் கேட்ட விஷயம் என்ன? மனிஷ் ஒரு ஜெயினு, அவர் போயிட்டு சூரஜை பார்த்து கேட்குறாரு, நீ இந்த மாதிரி பீஃப் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஜெயின் மெஸ்ஸில் சாப்பிட்றீங்களேன்னு கேட்டிருக்காரு. கேட்டவுடனே ஆமாம், நான் எனக்கு பீஃப் பிடிக்கும், அதனால் பீஃப் சாப்பிட்டேன், இப்போ என்னோட மெஸ் இதில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட விட்டுருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்க போகிறதில்ல. இங்கே யாருமே எந்த ஸ்டூடெண்ட்டையும் சரி எந்த மனிதரையும் சரி, எங்களோட ஏபிவிபியோட ஸ்டாண்டுமே பீஃப்னு இல்லை சார், எந்த விஷயமா இருந்தாலும் சாப்பிட்றது அவன் உரிமை, அவன் சாப்பிட்டும் சாப்பிடாம போட்டு என்னோட இஷ்டம், நான் என்ன சாப்பிடணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஆனால் சூரஜ் சொன்ன விஷயங்கள் என்ன? நீ ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ தடுக்கலான்னு எதிர்பார்க்காதீங்க, உன்னோட ஜெயின் மெஸ்லையும் நான் கொண்டு பீஃபை சர்வ் பண்ணுவேன், நீயும் அதை உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஒரு ஜெயினு, இப்போ ஏற்கனவே ஜி சொன்ன மாதிரி, ஒரு ஜெயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் சாப்பிட மாட்டாங்க, நிலத்துக்கு அடியில் விளையிற விஷயங்கள் எதையும் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ பியூராக இருக்க விஷயம்ட்ட போயிட்டு பீஃப்னு கிடையாது, நீங்கள் போயிட்டு அவன்கிட்ட நீங்கள் முட்டையை சாப்பிடுன்னு சொல்லிருந்தா கூட இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ இங்கே இருந்தவங்க எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சமான மாணவர்கள் தான் உள்ளே இருந்தாங்க. இதெல்லாம் ரைட்டு, சூரஜுக்கு அடிபட்டுச்சு ரைட்டு, மனிஷுக்கு அடிபடவே இல்லைன்றாங்க. போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது தெரியுமா? மனிஷுக்கு இந்த ரைட் ஹேண்டு உடஞ்சி கையில் பிளேட் வச்சு இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இதை மறுப்பாங்களா? மனிஷ் யார் தாக்குனாங்கிறீங்க? சூரஜும் அவருடைய நண்பரும் தாக்குனதுல மனிஷுக்கு கை உடைந்து அப்பவே முதல்ல ஐஐடி ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் ஆனது மனிஷ் தான். ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. உடனே ப்ரிலிமினரி அங்கே ஸ்கேன் எடுத்துட்டு உடனடியாக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இன்னைக்கு 2 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய நல்ல காலம், இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவரை எந்த மீடியாவுக்கும் காட்டக்கூடாது, எந்த மக்களும் உள்ளே போய் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் பர்சன்ஸை தவிர ஐஎஸ்ஐ தவிர வேறு யாருமே உள்ளே போய் பார்க்க கிடையாது. மனிஷ் இன்னைக்கு ஈவினிங் கூட நாங்கள் ட்ரை பண்ணோம், பார்க்க முடியல. ஸோ உங்களாலையும் பார்க்க முடியல, யாராலையும் பார்க்க முடியல. இல்ல புகைப்படம் ஒரு சில சமூக வலைதளங்களில் ஒரு சில புகைப்படங்கள் வந்து இருந்தாலும் கூடுதலாக திரு சேகர் ஒரு கேள்வி வைத்திருந்தார், அதுக்கான பதிலை நீங்க கொடுத்துட்டீங்க. ஏன் இதை குறித்து பேசல, ஏன் ஊடகங்களில் படம் வரல, செய்தி வரலங்கிறதுக்கான பதிலை நீங்க கொடுத்துட்டீங்க. ஓகே சரி, இப்போ இதுல கேள்வி, மனிஷ் ஏபிவிபியில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார்? மனிஷ் ஏபிவிபியில் இது வரைக்கும் கிடையாது. இது வரைக்கும் இல்லை. அவர் இன்னைக்கு வரைக்கும் மனிஷ் ஏபிவிபியும் கிடையாது. இன்கேஸ் ஏபிவிபியிலிருந்து நாங்கள் சொல்கிறோம், ஏபிவிபியில் மனிஷ் எந்த ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் மனிஷை நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சந்திச்சது கிடையாது. நீங்கள் சந்திச்சது இல்லை. எனில் இது அவர்களுக்குள்ள மாணவர்களுக்குள்ள நடந்து கொண்ட இது 2 மாணவர்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன கலகலப்பு. ஓகே, இதில் என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் எந்த விஷயம்னாலும் உடனே கொடியை பிடிக்கணும். இன்னைக்கு இருக்க எடப்பாடி பழனிசாமியோட அரசு
எந்த ஒரு போராட்டத்தையும் அவங்க எதிர்க்கல, எதையும் தடுக்கல அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்க அழிந்து போன இந்த இடதுசாரி சமுதாயங்கள் இவங்க எல்லாரும் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சி எங்கேயாவது பிடிச்சி உள்ள வரணுன்ற விஷயத்துக்காக இன்னைக்கு இவங்க பாலிடிக்ஸ் பண்ணி இன்னைக்கு 6 அமைப்புகள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்காங்கன்னா 6 அமைப்பு யாரு? ஆர்ப்பாட்டம் பண்ண ஒருத்தர் கூட ஐஐடி ஸ்டூடெண்ட் கிடையாது. மாணவர்களுக்குள்ள நடைபெற்ற மோதல் தான். அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணணும், அது மூலமா இவங்க மனுஷன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நாம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திருக்கநாதன், உங்களுடைய கருத்து நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாங்கிறேன். இருந்தாலும் எந்த போராட்டத்தையும் தடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீங்க சொன்னீங்க. மெழுகுவர்த்தி ஏந்திய நினைவேந்தலுக்கான குண்ட சட்டம் எல்லாம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்திலிருந்தே தொடரலாம். மாணவர்களுக்குள் இடையில் நடைபெற்ற மோதல் அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே ஐஐடியை சுற்றி இது போன்ற பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ச்சியாக ஐஐடியை சுற்றி வர வேண்டிய அவசியமும் தேவையும் எந்த இடத்திலிருந்து வருகிறது? பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்பொழுதும் ஒரு சர்ச்சை இதுபோல் எழுந்தது. இவற்றிற்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணிகள் இது போன்ற கருத்து மோதல்கள் மட்டும்தானா அல்லது வேறு பிற அரசியல் காரணிகள் இருக்கிறதா? நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசலாம். மாட்டிறைச்சி சர்ச்சை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு கண்ணதாசன், அது தம்பி பேசும்போது ஏதோ எடப்பாடி பழனிசாமி அரசு மிக திறம்பட பிஜேபி அரசுடைய ஆதரவோடு செயல்பட்டு வர்றது போல் ஒரு பாராட்டு பத்திரம்லாம் வாசித்தார். அவர்கள் எந்த போராட்டத்தையும் அடக்கிறதில்லைன்னு பார்த்தோம். நினைவேந்தல் நிகழ்ச்சி மே 17 இயக்கத்தில் நடத்தின பொழுது மெழுகுவர்த்தி ஏற்றி போராட்டத்துக்கு கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைத்து பிஜேபியினரை மகிழ்ச்சி அடைய செய்தவர்கள் அடிப்படையில் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வரேன். இந்த இதில் எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய சேகர் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார். சவால்லாம் விட்டார். போய் நீங்கள் மெரினாவில் போய் போராட்டம் நடத்த வேண்டியதானே, முடியுமான்லாம் கேட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போராட்டம் புதிதல்ல, எங்கே வேணாலும் போராட்டத்தை கண்டறிஞ்சு ஓடுனா அங்கே கிடையாது. அதே போல் இரண்டாவதாக ஏதோ எழுதி கொடுத்து வாசிப்பவர்களெலாம் ஒரு தலைவரை ஒரு பேசுவது என்பது அது அவர்களுக்குள்ளே வாடிக்கை, அது என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அது மாதிரி இழிவுபடுத்துறதுனால நாங்களாம் ஒன்று கெட்டு போயிட மாட்டோம். அடுத்ததாக இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மாட்டிறைச்சி என்பதில் இப்பொழுது என்ன அவசியம் வந்தது? எவ்வளோ பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்குது. அதான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார். 15 லட்சம் ரூபாய் எல்லாரும் கருப்பு பணத்தை பிடிச்சி தருவான்னு சொன்னீங்களே, அதை பற்றி ஏதாவது பேசுறீங்களா? விவசாயிகள் பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது, காவிரி மேலாண்மை வாரியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் மது ஆறாக ஓடுகிறது, விபச்சாரம் தங்குதடையின்றி நடைபெறுகிறது. அதுமாரி புகைப்பிடிப்பதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்திய மக்களுக்கு அந்த மக்கள் பாதிப்புகள் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? எவ்வளவு பிரச்சனைகளை மூடி மறைத்துவிட்டு இதுதான் நாட்டின் தலையாய பிரச்சனை என்பது நீங்கள் கொண்டு இதை மட்டும் எடுத்துட்டு உங்க பிரச்சனைகளை திசை திருப்ப பாக்குறீங்களா? இப்போ அவரு கார்த்திகேயன் சில விமர்சனங்கள் வைக்கிறார். நீங்க கருத்து மாறுபாடுகள் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடும். ஆனால் 2 மாணவர்களுக்கு இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மோதலில் 2 மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுப்பது, அந்த மாணவரை சென்று சந்திப்பது என்பது எந்த விதத்தில் ஏற்படுதுங்கிற கேள்வி இல்லை. நீங்க ஒரு சில செய்தியை பார்க்கணும். இதுல ஏதோ அவங்க அந்த உணவகத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்றார். புகைப்படங்கள் வெளியிடலை, பழனிசாமி மிக பத்திரமா பாதுகாத்துட்டாரு அப்படிலாம் சொல்றாரு. ஏன் உண்மையை மூடி மறைக்கணும்? அப்படி உண்மையிலே அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏன் ஊடகங்களுக்கு தெரிவிப்பதற்கு அச்சப்பட வேண்டும்? அவர் புகைப்படம் நீங்க பார்த்தது ஊடகங்களில் சில புகைப்படங்கள் பார்த்தோம். அவர் சிரித்து கொண்டே ஏதோ சினிமா போஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற புகைப்படங்கள் போட்டிருக்காங்க, கையில் ஒரு கட்டு போட்டு. உண்மையிலே அவ்வாறு தாக்கப்பட்டிருந்தால் அதையும் திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கும். நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, இது மாணவர்கள் பிரச்சனை என்பது எதை அடிப்படையாக கொண்டு வந்த பிரச்சனை? அன்றைய தினம் சாப்பிட்டதற்கு ஏன் இங்கே ஒன்றும் சகோதரி அகிலா சொன்னது போல அவர் எப்பொழுதுமே அந்த ஜெயின் உணவு சாப்பிடக்கூடியவர் என்று வரும்பொழுது அங்கே ஒரு சாதாரணமாக அந்த ஜெயின் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தாக்கப்பட்டு அவரே தாக்கிக்கிட்டாரா சுராஜ் கண்ணில் பார்வை போகிற அளவிற்கு? யாரால் தாக்கப்பட்டார்? அவர் தெளிவாக கொடுத்திருக்கிறார். அதே போல அன்றைய தினம் செய்தி இன்றைய தினம் தான் காலையில வருது. சுராஜ் தாக்கப்பட்டார் என்ற செய்திக்கு பிறகுதான் இவர் மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வருது. அப்ப யார் அதை மறைத்தது? அல்லது இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இவ்வாறு கதைகள் கட்டப்படுகின்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அதுக்கெல்லாம் விடை சொல்வது அரசாங்கம். அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? அதை மக்களுக்கு வெளியிட்டிருக்கணும். சாதாரண மாணவர்கள் தகராறு, இவரும் தாக்கப்பட்டிருக்காரு. ஆனா அந்த செய்திகள்லாம் இல்லையே. அகிலா, அவர் கார்த்திகேயன் வைத்த அந்த வாதம் தான். அவரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு தரப்பு மாணவருக்கு ஆதரவாக இங்கே இயக்கங்கள்
ஐஐடிக்குள்ள இருந்து நடத்துகிற போராட்டத்தை விட ஐஐடிக்கு வெளியில சில இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தான் பெரிய அளவில் நடைபெறுகின்றன, அதில் ஒரு சார்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மணிஷ் ஜெயின் உண்மையாகவே தாக்கப்பட்டிருந்தா நாங்க அவர் தாக்கப்பட்டதும் முறையானதல்ல. 2 பேருமே சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்கிற வன்முறைக்குள்ள இறங்குற உரிமை 2 மாணவர்களுக்குமே கிடையாது. ஆனா மணிஷ் முகநூல்கள்ல நடத்தின விவாதங்களோட ஸ்கிரீன்ஷூட் எல்லாம் பசங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவர் தொடர்ந்து முகநூல் விவாதங்கள்ல ஈடுபட்டு இருந்தாரு. அடிச்சதுக்கு அப்புறம் கீழே அந்த பீஃப் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணவரை உனக்கும் இதே மாதிரி தான், அதுல இருந்த ஒவ்வொருத்தனுக்கும் இது நடக்கும்னு அவர் சொல்லிட்டு போனதாக தான் தகவல்கள் வந்தது. கை முறிஞ்சு வந்த அவர் அப்படி ஒரு சவால் விட்டுட்டு போனாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு நாட்களும் ஜெயின் மெஸ்ல சூரஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, ஜெயின் மாணவர்கள் அங்க இருந்தாங்க, பிரச்சனையே வரல. இன்னைக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு? வெளியில இருக்கிற அரசு இதெல்லாம் தூண்டி விடுற விஷயங்கள் தான். இப்படி ஒரு சட்டத்தை போட்டு மக்கள்களிடையேயும் மாணவர்களுக்கிடையேயும் தூண்டி விடுறாங்க. இதுல ராஜா அவர்கள் பீஃப் ஃபெஸ்டிவலுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தாங்க, அதை நடத்தின அத்தனை பேர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றாரு. 2 மாணவர்கள் அடிபட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு மாணவன் பார்த்துதான் எங்களுக்கு எல்லா ஊடகங்களுக்கும் காமிக்கிறாங்க. சரி, எடப்பாடி அவர்கள் மிகச்சிறந்த பாதுகாப்பு கொடுத்து மணிஷ் அவர்களை வைத்திருக்கிறார்களாம், ஏன் சூரஜுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்கல? அப்போ அவர் ஊடகங்கள் சந்திக்க முடியாம, யாரும் போய் பார்க்க முடியாம மறைக்கிறார்களாங்கிற கேள்வி கொடுக்கல. சரி, அந்த கேள்வி முன் வச்சுக்கிறீங்க. நான் மீண்டும் கூட வருகிறேன். திரு சேகர், நான் மீண்டும் கூட இன்னொரு கேள்வியோட உங்களிடம் வருகிறேன். நோக்கம் என்பது மாட்டிறைச்சியை தடை செய்வதல்ல அப்படிங்கிற வாதத்தை நீங்க மீண்டும் கூட வலிமையா வைத்திருக்கிறீங்க. ஆனால் இந்த ஐயப்பாடு மீண்டும் மீண்டும் எழுவதற்கான சாத்தியக்கூறுகளை பாஜகவினுடைய மூத்த தலைவர்களும் நிர்வாகிகளும் அவர்களுடைய பேச்சின் மூலமாக உருவாக்குகிறார்களா அப்படிங்கிற கேள்விதான். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு உச்சபட்சமான கருத்து, எந்த இடத்திலும் அதை ஜீரணிப்பதற்கே சிரமப்படக்கூடிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இது தாயோடும் சகோதரியோடும் உறவு வைத்துக் கொள்ள முடியுமா, அதற்கு சமம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். எனில் நோக்கம் மாட்டிறைச்சியை சாப்பிட்றவங்க சொல்லமா, பசுவை சாப்பிட்றதுங்கிறது அதற்கு சமமானது என்ற வாதத்தை வைத்திருக்கிறார்னு சொன்னா இது எந்த அளவிற்கு ஏற்புடைய வாதம்? நோக்கம் மாட்டிறைச்சி தடை செய்வதாகத்தானே கருதி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மறுபடியும் இந்த விவாதம் யாரோ, அதாவது ஒருவர் சொல்லுகின்ற லட்சக்கணக்கான அல்லது பொறுப்புள்ள அல்லது மந்திரிகளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ரோட்டில் விட்டு நான் ரேப் பண்ணுவேன்னு சொன்னார். அப்புறம் இன்னொருத்தரை கொலை பண்ணுவேன்னு சொன்னார். இந்த மாதிரி அது இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் முழுவதுமே இதற்கு பொறுப்பானவர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இவர் தன்னுடைய உணர்வுனுடைய பூர்வமாக தொடர்ந்து அவர் அந்த மாதிரி கருத்துக்கள் தான் சொல்லிட்டு வராரு. பசுவின் மீது இருக்கக்கூடிய அவருடைய உணர்வுனுடைய காரணமாக இப்போ இந்த விஷயத்தில் இது உணவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை இதனுடைய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 2014 நேபாளத்தில் எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா, அதில் 2 நாளிலே 5 லட்சம் கால்நடைகள் கொல்லப்படுகிறது. அதை தடுப்பதற்காக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு, ஏன்னா அந்த எல்லை இந்திய எல்லையில் வெஸ்ட் பெங்கால்லேருந்து அங்கே போகுது கால்நடைகள். எனவே அதுக்கு குரியால் டு தி அனிமல், அதே சமயத்தில் விவசாயிகளுடைய பாதுகாப்புக்காக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷன் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த சந்தைகளில், அந்த பார்டர்கள் இருக்கக்கூடிய சந்தைகளில் விற்கப்படுவது விவசாயிகளுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர புச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடாது. அதில் அந்த இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுஸுக்காக இது போகக்கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் இப்போ போடப்பட்டிருக்கிறது. இப்போது கூட வெங்கையா நாயுடு இதை பற்றி சொல்லுகின்ற போது இதனுடைய ரூல்ஸ் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு சிரமமாக இருக்கும்போது பல மாநிலங்கள் சொல்லியிருக்கிறது மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் எந்த இடத்திலும் கறி சாப்பிடுவதை பற்றி, வெட்டக்கூடாது என்பதை பற்றி பேசப்படவே இல்லை. இது ஜஸ்ட் குருயால் டு தி அனிமல், இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுஸை பற்றி முறைப்படுத்துவதற்கான விஷயம். எனவே இதை இப்போது எடுத்து உணவாக மாற்றி பிரச்சனை பண்ணுவது அல்லது போராட்டம் நடத்துவது என்பது காத்து கொண்டிருந்து அரசுக்கு ஒரு 2 மதங்களிலே இருக்கக்கூடிய நல்லுணர்வை, சமபாவத்தை, உறவை கெடுப்பதற்காக
இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒரு சவால் விடுவதற்காகத்தான் இந்த போராட்டம் நடப்பதாக நான் ஐயப்படுகிறேன். இந்த நாட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறது, அதற்கு ஏதோ ஒரு வகையில வைத்து இந்த போராட்டத்தை நடத்துவதாக தான் நான் ஐயப்படுகிறேன். காரணம், இந்த ரூல்ஸ்ல இப்ப சொல்லப்பட்ட ரூல்ஸ்ல உணவு சம்பந்தமாக எந்த வாதங்களுமே இல்லை. அப்ப இதை எடுப்பதுடைய நோக்கம் என்ன? சார், நான் இதுவரைக்கான கேள்விக்கு அகிலா இப்போ இங்கிருந்து நகர இருக்கிறாங்க, விடைபெற இருக்கிறாங்க. அவருடைய நிறைவு கருத்தை வாங்கிட்டு நான் ஏற்கனவே தனபால் அவர்கள் சில வாதங்கள் வைத்திருந்தா அதற்கான பதில் நான் உங்ககிட்ட கேட்டு பெறுகிறேன். அகிலா, உங்களுடைய நிறைவு கருத்தை முன்வைக்கலாம் நீங்க. சார் சொல்லும்போது சொல்றாரு, 2 மதங்களுக்கு இடையான நல்லுணர்வை குலைப்பதற்காக போராட்டங்கள் நடத்துறவங்க ஈடுபடுறாங்கன்னு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எப்பவுமே மத நல்லுணர்வை, சமூக நல்லிணக்கத்தை குலைப்பதாக செயல்படுவது பாஜக அரசும் அதை சார்ந்த தமிழகத்தில் இருக்கிற பிரதிநிதிகள் முக்கியமாக இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் உணவு இறைச்சிக்காக வெட்ட வேண்டாம் தான் சொல்றோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க எங்கிருந்து வாங்கி சாப்பிடுறது? இந்தியாவில் வெட்டக்கூடாதுன்னா வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி சாப்பிடணும். பீஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறுவனங்கள் கிட்ட ஃபண்ட் வாங்கி கட்சி நடத்துற நீங்க வேணா அதை ஆதரிக்கலாம். என்னுடைய மாட்டை நான் என்னுடைய பயன்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெட்டி எடுத்து சாப்பிடுற பாரம்பரியம் இருக்கிற நாங்கள் எதுக்கு நாங்க இறக்குமதி பண்ணி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிற வேலையை நாங்க பார்க்கணும். இன்னொன்னு, தமிழிசை அவர்கள் சொல்றாங்க, நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டு போராட்டம் நடத்துனுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதும் சாப்பிடாத ஒருத்தங்களை நீ சாப்பிடுன்னு சொல்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். சாப்பிட்டா மட்டும்தான் போராட்டம் நடத்தணுமா? எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேரு இதுவரைக்கும் மாட்டுக்கறி சாப்பிடாதவங்க இந்த சட்டத்துக்காக பீஃப் ஃபெஸ்டிவல்ல கலந்துகிட்டு சாப்பிட்டாங்க. என்னுடைய சகோதரனின் சாப்பாட்டுல நீங்க கை வச்சீங்கன்னா நாங்க கேள்வி கேட்போம். அதுக்கு நீ சாப்பிட்டாதான் சண்டை போடணும் அப்படின்னு கேக்குறதுக்கெல்லாம் நீங்க சொல்றதுக்கு நன்றி அகிலா, நன்றி 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 நன்றி. நாளைக்கு நீங்க சகோதரனின் தட்டுல கை வச்சவங்க நாளைக்கு ஏன் சோத்துல கை வைப்பீங்க? அகிலா நன்றி. நீங்க விடைபெற வேண்டிய நிலையில் இருப்பதால் நான் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். நன்றி அகிலா, உங்களுடைய வருகைக்கும் இணைவிற்கும் கருத்திற்கும். தொடரலாம். நாம விவசாயிகள் சார்ந்து சில வாதங்களை தனபால் தொடர்ந்து முன்வைத்திருந்தார். சேகர், நீங்க அந்த விவசாயம் சார்ந்து அவர் முன்வைத்த வாதங்களுக்கான உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்கன்னா நான் மீண்டும் கூட தனபால் அவர்களிடம் செல்வதற்கு வசதியா இருக்கும். நான் அகிலா அவர்கள் என்னுடைய மகளினுடைய வயதை ஒத்தவர். அதனால் நான் அவர் எடுத்துக்கிட்ட அந்த சீரியஸான அலிகேஷன், மாட்டுக்கறி விற்பனையாளரிடமிருந்து பணம் பெற்று கட்சி நடத்துகிறார் என்கிற அந்த அலிகேஷனுக்கு நான் உண்மையிலே அதை ஒரு பொருட்டாக அதுக்கு ஒரு பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. விவசாயிகள் சார்ந்த கருத்துக்களுக்கு அலிகேஷன் வேற யாராவது வைத்திருந்தால் கடுமையாக என்னுடைய வாதம் இருந்திருக்கும். நான் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. அது மிகப்பெரிய விவசாயிகள் சார்ந்த புறம்பானது, கடுமையான கண்டனம். ஏற்கனவே அதுக்குள்ள கடந்து போக இந்த குற்றச்சாட்டை உத்தரப்பிரதேச முதலமைச்சர், அதாவது தனபால் அவர்கள் மாடுகளை விற்கக்கூடாது என்று அரசு சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரு. அதே மாதிரி 3 மாடு வந்ததுக்கு அப்புறம் 4வது மாடை நான் எங்கே வைத்துக் கொள்ளுவேன், அதற்கு ஏதாவது அமெரிக்கால கொடுக்கிற டாலர் மாதிரி எனக்கு கொடுக்கலாம்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த இதுல விற்பதை இப்ப அவர் வித்துக்கிட்டு இருக்காருல்ல, தன்னுடைய ஜல்லிக்கட்டுக்காக அதை கட்டி முத்தமிட்டு என்னுடைய குடும்பத்தில் ஒருவன் என்று அதை ஒட்டி போஸ்ட் கொடுத்தவர்கள் எல்லாம் இப்போது கரியாக சாப்பிடுகிறார்கள். இப்போது அது அவருடைய இஷ்டம். ஆனா அந்த மாடு விற்பனை செய்கின்ற போது அது இன்னொரு விவசாயிக்கு போகணும். அந்த மாடு வண்டியில ஏற்றப்படுகின்ற போது அது 6 மாடு ஏற்றப்படுகின்ற வண்டியில 60 மாடு 16 மாடு 26 மாடு குடிக்க தண்ணீர் இல்லாம கால் உடைஞ்சு செத்து போகக்கூடாது என்கின்ற குறியாலிட்டி அனிமல், அதற்காக மட்டுமே சொல்லப்பட்டது, விற்கக்கூடாது என்று எங்கேயுமே சொல்லப்படல. நீங்களாக கற்பனை செய்து கொள்கிறீர்கள். கஷ்டத்துக்கு விற்பதை யார் தடுத்தார்கள்? கஷ்டத்துக்கு இன்னொரு விவசாயியிடம் விற்பது அல்லது அடிமாட்டுக்காரனிடம் போகக்கூடிய அளவுக்கு இல்லாது இருக்குமே. ஆனால் இன்னொரு விவசாயிக்கு விற்கலாம்னா விவசாயி இல்லாமல் நேரடியாக விவசாய தொழிலில் ஈடுபடாமல் கால்நடை வளர்ப்பை மட்டுமே நம்பி இங்கே தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இதை எவ்வாறு வாங்குவதுங்கிற கேள்வியும் நேற்றும் கூட அதே கேள்வி இங்கே முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கான விடை பெறாமலேயே நேற்றைய விவாதத்தை முடிக்க வேண்டியிருந்துச்சு. மேபி சேகர் அவர்களிடம் அதற்கான விடை கிடைக்கிற நம்பிக்கையோட நான் மீண்டும் அந்த கேள்வி வைக்கிறேன். 6 மாத காலத்திற்குள் அந்த கால்நடை வாங்கியவர் மீண்டும் திருப்பி 6 மாத காலத்திற்குள்ள இன்னொருத்தருக்கு வித்தரக்கூடாதுங்கிற ஒரு அறிவிப்பும் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் வாங்குறாரு ஒரு மாடை, அது காளையோ பசுவோ வாங்குறாரு, வாங்கிய ஒரே மாதத்தில் அவருக்கு விற்க வேண்டிய தேவை வருகிறதுனா அவரால் விற்க முடியாது.
இல்லை, இப்போ திருப்பியும் இதுதான் நான் சொல்ல வர்றேன். நான் சொல்ல வருகிற விஷயம், இந்த ரூல்ஸில் இப்போது இருக்கக்கூடிய விவசாயிக்கு சில இடைஞ்சல்கள் இருக்கிறது. அது பலராலே பகிரப்பட்டிருக்கிறது. அந்த இடைஞ்சல்களை களைய வேண்டும் என்பதிலே இரண்டு வேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனால் இந்த ரூல்ஸினுடைய நோக்கம் என்பது விவசாயியை காப்பாற்றுவதற்கும் விவசாயத்தை காப்பாற்றுவதற்கும் கால்நடைகளுக்கு கொடூரம் நடைபெறாமல் இருப்பதற்கும் சட்டத்திற்கு புறம்பான கால்நடை இறைச்சி சாலைகள் புறம்பான எந்த வகையில இந்த சட்டத்தின் அடிப்படையில் காப்பாத்துறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தனபால் உங்களுடைய கருத்துக்களை முழுமையா நீங்க பதிவு நீங்க கொஞ்சம் இணைப்புல காத்துருங்க. திரு சேகர் இணைப்புல காத்துருங்க. ஒருவர் பின் ஒருவராக நம்ம தொடர்ந்தலாம். இந்த வாதம் இதுவரைக்கும் கூட அப்படித்தான் நடந்திருக்கு. திரு தனபால், உங்களுக்கான நேரம் தான். முழுமையாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நான் அவரிடம் அதற்கான மறுப்பை கேட்டறிகிறேன். திரு தனபால், உங்களுக்கான நேரம். நீங்க முழுமையா பதிவு பண்ணலான்னு. ஐயா, இப்ப சேகர் ஐயா சொல்றாரு சட்டத்தின் வாயிலாக விவசாயிகளை காப்பாத்துவோன்னு. இப்போ சொல்றீங்களே, இந்த சட்டத்தின் வழியா ஒரு மீன் பிடிக்கிறவன் மீனை பிடிச்சிட்டு வந்து உணவுக்கு விற்கிறான். உணவுக்கு விற்கிறவனை மீன் திங்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறவனுக்கு என்ன நிலை ஏற்படும்? ஒரு கோழி வளர்க்கிறவன் விவசாயியோட புறக்கடை வருமானம். ஒரு அரசு பணியில வேலை செய்யறவருக்கு எத்தனை வகையான சலுகைகள் அரசுகிட்ட இருந்து கிடைக்குதோ அது மாதிரி ஒரு விவசாயியா இருக்கிறவனுக்கு அவனை சார்ந்து வாழக்கூடிய வகையில அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஒவ்வொரு வகையான வருவாய். இதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த பண்ணையம். ஒரு ஆடு வளர்ப்பார், மாடு வளர்ப்பார், மீன் வளர்ப்பார், இது மாதிரி எத்தனை விஷயங்கள் பயிர்கள் பயிரிடுவார். எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் அதுக்கு ஒரு சாயம் பூசி, மதச்சாயம் பூசி இதை வந்து விற்பனை வின்பதை தடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மீன் பிடிச்சி விற்கிறவனுடைய மீன் சாப்பிடுவது என்பது ஒரு அசைவ உணவு, அது சாப்பிடக்கூடாது, அது பாவம் என்ற ஒரு அறிவிப்பை அரசு கொடுக்குமே. ஆனால் அதை நம்பியிருக்கக்கூடியவருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதுபோல ஒரு கால்நடையை வளர்க்கக்கூடிய எங்களுக்கு வேளாண்மைக்கு அடுத்ததாக வருவாய் தரக்கூடிய ஒரு பிரதானது அப்படியேப்பட்ட திரு தனபால், அந்த கால்நடைகளை துன்புறுத்தக்கூடாது, அந்த கால்நடைகள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய தொடர்வாதம். நீங்க மூக்கணாங்கயிறு போடுறதன் மூலமாக அந்த மாடுகள் ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. நீங்க லாடம் அடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது மூக்கணாங்கயிறு போடுறதா இருக்கட்டும், அல்லது கண்டுபிடிச்சு வாய்ப்புட போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அந்த கால்நடைகளுக்கு கொடுமைகளை ஏற்படுத்தக்கூடியதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர்க்கலாம் தானே? எப்படி நீங்க அப்படி நீங்க எஸ்பிசிஏன்னு சொல்லக்கூடிய அந்த பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தை நீங்க எங்க நடைமுறைப்படுத்திருக்கிறீங்க? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சிசுவை உருவாக்கக்கூடிய உங்களுடைய வேலை கால்நடை துறையில 100 செமனை கொடுத்து ஒரு 100 கண்ணுக்குட்டியை உருவாக்கணும்னா உங்களால இன்னும் 40-36 கண்ணுக்குட்டியை தாண்ட முடியல. நீங்க கொடுக்கிற செமன்ல ஒரு உயிரை முழுமையாக இன்னமும் வளர்த்தெடுக்க முடியல. எத்தனை கண்ணுக்குட்டி சாகுது? அதுக்கு நீங்க என்ன அந்த குறியாலிட்டிக்கு என்ன தடுப்பெடுத்திருக்கிறீங்க? இன்னைக்கு கால்நடைகள் போற இடத்துல சாலையில் அடிபடுது, அதை காப்பாற்றுறதுக்கு என்ன குறியாலிட்டி எடுத்திருக்கிறீங்க? ஒரு மாடு துன்புறுத்தப்படும் போது அதை காப்பாற்றுறதுக்கு என்ன குறியாலிட்டி எடுத்துருக்கீங்க? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா தமிழகத்தில் சென்ற ஆண்டு லட்சக்கணக்கான மாடுகள் மலிந்த போது அழிந்து செத்தத கோமாரி நோயில. அப்ப நீங்க என்ன உங்க மத்திய அரசுல திட்டம் வகுத்திருந்தீங்க? இந்த குறியாலிட்டிக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருந்தீங்க? லட்சக்கணக்கான மாடுகள் இறந்து போனதுதான் மிச்சம். அப்படி எல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுப்பது கால்நடைகளை காப்போம்னு சொல்லுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். நேரம் ஏற்கனவே கடந்துச்சு திரு தனபால். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. திரு சேகர், ஒற்றை வரையில் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. ஒரே லைன்ல நான் சொல்லிடுறேன். அதாவது தனபால் அவர்கள் பேசியது ஹைலி கான்ட்ரடிக்டரியா இருந்துச்சு. ஏன்னா விவசாயத்தை காப்பது, விவசாயிகளை காப்பது, கால்நடைகளை காப்பது, குரூயாலிட்டி இல்லாமல் செய்வது, இதுதான் இந்த அரசினுடைய இந்த ரூல்ஸினுடைய நோக்கம். அதுக்கு காரணம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸ். அது ஏற்கனவே போடப்பட்ட மாடுகளை காப்பாற்ற என்ன திட்டம் கேட்கிறார். அது மாநில
ஆனா நீங்க கால்நடைகளை காப்போம். அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்யாம நான் மாட்டை காப்பாத்துறேன்னு சொல்றீங்க. ஆனா மனிதனை காப்பாத்துறத நினைக்கலையா ஐயா? கால்நடைகளை கோவணத்தை இழந்திருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாத்தலையா? அதெல்லாம் எடுக்காம இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நீங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. விவசாயிகளுடைய ஐடியாலஜி பிலாசபி உங்க கட்சியினுடைய நோக்கம் உங்க கொள்கைகள் எல்லாம் இங்க பேசாதீங்க. நீங்க இந்த விஷயத்துக்கு பேசுங்க. எங்களுக்கு தெரியாது. உங்க கொள்கை உங்களுடைய கட்சியினுடைய இதுக்கு அரசு செய்யும். கால்நடைகளை காப்பாற்றுவதுதான் விவசாயியா இருந்துட்டு அவனை விவசாயியா இருந்துட்டு மாட்ட அடிமாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கின்ற வருமானம் படைத்தவர்கள் மாதிரி ஆளுக்கு இந்த சட்டம் பிரயோஜனம் இல்லை. அது தவறாகத்தான் தெரியும். விவசாயியா இருந்துட்டு மாட்ட விற்கணும்னா அடிமாட்டுக்காரர்கள் விற்கிறது சரியில்லைங்க. அப்ப காப்பாற்ற பேசுறது என்ன சட்டம் கொண்டு வந்தீங்க? எனவே அதை காப்பாற்ற அரசு முன்வர எப்படி நீங்க இரண்டு பேரும் ஏதோ ஒரு புள்ளில நிறைவு செய்வீங்க அப்படிங்கிறது அடிமாட்டு வேலை என்பது வேற. அடிமாட்டு வேலைக்கு நீங்க நிலையை உருவாக்குறீங்க. நன்றி தனபால். நன்றி. நேரம் கடந்துச்சு தனபால். நம்ம நிறைவு கருத்தை உங்கள் இருவரிடமும் பெற முடியாத நிலையிலேயே நான் நிறைவு செய்கிறேன், வருத்தத்தோடு கூட. நன்றி. அரங்கில் இணைந்த இருவருக்கும், நேரலையில் இணைந்த மூவருக்கும் நன்றி சொல்லி இந்த அளவிலே நான் இந்த அமர்வை நிறைவு செய்கின்றேன். அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்வட பேசுவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு